அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழ் இயல் 2 மாசில்லாத உலகம் படைப்போம். அதில் மதிப்பீடு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பேசலாம். நீர் எதனால் மாசடைகிறது? நீர் மாசு ஏற்படுவதை எப்படி தவிர்க்கலாம்? குழுவில் கலந்துரையாடுக. இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இதுக்குரிய பதிலை சொல்லலாமா? கழிவு நீர் நிலத்திலையும் நீர்லையும் கலப்பதனால நீர் மாசடைகிறது. தொழிற்சாலைகள்லேருந்து வரும் கழிவு நீர் குடிநீரில் கலக்குது. அதிகமான நச்சு புகை காற்றில் கலப்பதனால் மழை நீர் மாசுபடுகிறது. நெகிழி, இந்த பிளாஸ்டிக் பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். நெகிழி போன்ற மக்காத குப்பைகளால் நிலத்துக்கு அடியில் உள்ள நீர் மாசடைகிறது. அப்போ இதெல்லாம் நாம் தவிர்த்தால் நீர் மாசடையாமல் தடுக்க முடியும். சிந்திக்கலாமா? உன் பள்ளியில் நடைபெற போகும் அறிவியல் கண்காட்சிக்காக நீ புதுமையாக செய்ய விரும்புவது என்ன? என்னோட பள்ளியில் நடைபெற போகும் கண்காட்சிக்காக நான் புதுமையாக செய்ய விரும்புவது தொழிற்சாலை மற்றும் வாகனங்களில் இருந்து வெளிவரும் புகையை எவ்வாறு சுத்திகரித்து வெளியேறுவது, அதை பற்றின ஒரு விளக்கப்படம்னு சொல்லி இங்கே ஒரு மாணவன் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன அறிவியல் கண்காட்சிக்காக நீங்கள் புதுமையை செய்ய போகிறீங்கன்றதை நீங்களும் உங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லுங்கள். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? மாசு என்னும் பொருள் தராத சொல். மாசுன்றதுக்கு பொருள் இல்லாத சொல் எதுனா தூய்மை, தூய்மையின்மை, அழுக்கு, கசடு. தூய்மை அதுதான் மாசு என்னும் பொருள் தராத சொல். அதுக்கு வட்டம் போட்டுட்டு இங்கே எழுதணும். 2. மாசு கூட்டல் இல்லாத. இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. சேர்த்து எழுதுதல். மாசில்லாத, மாசில்லாத, மாசு இல்லாத, மாசு இல்லாத. எது வரும்னா மாசில்லாத. இதுக்கு வட்டம் போட்டுட்டு இங்கே எழுதணும். அவ்வுருவம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. பிரித்து எழுதுதல். அவ் கூட்டல் உருவம், அந்த கூட்டல் உருவம், ஆ கூட்டல் உருவம், அவ் கூட்டல் உருவம். இதுக்கு சரியான பதில் ஆ கூட்டல் உருவம். இதுக்கு வட்டம் போட்டுட்டு இங்கே எழுதணும். 4. நெடித்துயர்ந்து என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. பிரித்து எழுதுதல். நெடுது கூட்டல் உயர்ந்து, நெடி கூட்டல் துயர்ந்து, நெடுது கூட்டல் துயர்ந்து, நெடுது கூட்டல் உயர்ந்து. எது வரும்? நெடிது கூட்டல் உயர்ந்து. இதுக்கு வட்டம் போட்டு அதை எழுதணும். 5. குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல். குறையாத என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் எழுதணும். நிறையாத, குறைபாடுடைய, குற்றமுடைய, முடிக்கப்படாத. எது வரும்னா நிறையாத. இதுக்கு வட்டம் போட்டுட்டு இந்த கோட்டில் எழுதணும். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சதா? அடுத்தது இந்த கேள்வி கொடுத்துருக்காங்க, அதுக்கு சரியான பதில் நம்ம எழுதணும். அதுக்கு என்ன தலைப்புனா வினாக்களுக்கு விடையளிக்க. ஆசிரியர் வைத்திருந்த அழைப்பிதழில் என்ன செய்தி இருந்தது? அதுக்கு பதில் சொல்லலாமா? நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் அறிவியல் திருவிழா என்ற செய்தி இருந்தது. நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் அறிவியல் திருவிழா என்ற செய்தி இருந்தது. கேள்வி 2. அறிவியல் விழாவில் கலந்து கொள்வதற்காக மாணவர்களை ஆசிரியர் எவ்வாறு ஊக்கப்படுத்தினார்? பக்கம் 6 எடுத்துப்போமா? 2ஆம் கேள்விக்குரிய பதில் பாருங்க. வழக்கமான ஆய்வுகள் போல் அல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்கள். பரிசு பெறுவதனை விட
உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள், அதனையே செயல்படுத்துங்கள் என்று மாணவர்களுக்கு ஊக்கமூட்டினார். 3. அறிவியல் விழாவில் காணப்பட்ட நெடித்துயர்ந்த உருவத்தை எப்படி உருவாக்கினார்? அறிவியல் விழாவில் காணப்பட்ட நெடித்துயர்ந்த உருவத்தை முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் செய்யப்பட்டிருந்தது. எதுலேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சோன்னா இந்த கொஸ்டினில் அறிவியல் விழாவில் காணப்பட்ட நெடித்துயர்ந்த உருவத்தை முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் செய்யப்பட்டிருந்தது. 4. சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு எவையெல்லாம் காரணமாக அமைகின்றன? ஒவ்வொரு நாளும் நம்மால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டுக்கு உள்ளாக்குகின்றன. ஒவ்வொரு நாளும் நம்மால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டுக்கு உள்ளாக்குகின்றன. கேள்வி 5. நாம் பயன்படுத்திய மின்பொருள்களை என்ன செய்ய வேண்டும்? மின்னணு பொருள்களை தேவைக்கு பயன்படுத்தி மறுசுழற்சி செய்வதன் மூலம் அதன் கழிவுகளை தவிர்க்கலாம். மின்னணு பொருள்களை தேவைக்கு பயன்படுத்தி மறுசுழற்சி செய்வதன் மூலம் அதன் கழிவுகளை தவிர்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சமானது. பாடுவோம், விடை கூறுவோம். எது சரி, எது தவறு? சொல்லு சொல்லு நீயும் சொல்லு, எது சரி, எது தவறு? மேலே பார், கீழே பார், அங்கே பார், இங்கே பார். சொல்லு சொல்லு நீயும் சொல்லு, எது சரி, எது தவறு? சொல்லு சொல்லு நீயும் சொல்லு, எது சரி, எது தவறு? மேலே பார், கீழே பார், அங்கே பார், இங்கே பார். சொல்லு சொல்லு நீயும் சொல்லு, எது சரி, எது தவறு? அழகா பாடலை பாடிட்டு இருந்தானே, இதுக்குரிய பதிலை நம்ம எழுதலாமா? இந்த வாக்கியத்துக்குரிய சரி தவறு கண்டுபிடிக்கலாமா? கண்ட இடத்தில் குப்பையை கொட்டுவது, அவங்களே கொடுத்துட்டாங்க, தவறு. குப்பையை குப்பை தொட்டியில் போடுவது, சரி. பயன்படுத்தாத போதும் மின் விளக்கை எரிய விடுவது, நம்ம ஆள் இல்லை அந்த அறையில், அப்போ ஃபேனை போடலாமா, லைட்டை போடலாமா? அது தவறு தானே, தவறு. நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது, சரி. சாலையின் ஓரமாக நடந்து செல்வது, சரி. பறவைகளையும் விலங்குகளையும் துன்புறுத்துவது, தவறு. இப்போ நான் எழுதியிருக்கிற மாதிரி நீங்கள் அழகாக எழுதிருங்க. தொடர் 2 விடை 1 கண்டுபிடிப்போமா? காலைக்கு பின்னால் வரும், கழுத்தில் வந்து விழும். கழுத்தில் என்ன போடுவோம்? மாலை. ஆடையும் ஆகும், அறிவையும் தரும். நமக்கு ஆடை, இப்போ இந்த நெய்யறாங்க தானே, உடை நெய்யறாங்க தானே, அதுக்கு என்ன வேணும்? நூல். அறிவு நம்ம தரக்கூடியது என்னது? எதை படிக்கிறோம்? புத்தகம். அந்த புத்தகத்துக்கு என்ன பேர்? நூல். அப்போ நூல். மொழியோடு விளையாடு. ஒரு சொல்லு, அதுக்கு 2 பொருள் இருக்கு. இப்போ பாருங்க, அவங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அணி, அதை என்னன்னு சொல்லலாம்? வரிசைன்னு சொல்லலாம், அணிந்து கொள்னு சொல்லலாம். நம்ம 2வதுலேருந்து நம்ம பார்க்கலாமா? ஆடு, நடனம் சொல்லுவாங்க, விலங்கினம். நாடு, மக்கள் வாழிடம். விரும்புதல். படி, புத்தகம் படி, ஏணி படி. ஓடு, வேகமாக ஓடுதல். கூரை அமைத்திட, நம்ம வீட்டு மேலே கூரைக்கு வந்து ஓடு போடுவாங்க தானே, அதுதான் கூரை அமைத்திடன்னு சொல்லுவோம் ஓடுக்கு. மெய், உண்மை. உடல், ஐம்புலன்கள் ஒன்றுன்னு சொல்கிறோம் தானே, அதுதான் உடல். காகித குவளை செய்வோமா? நம்ம வந்து இந்த நெகிழினால் நம்ம டீக்கெல்லாம் கப்பு தராங்களா இல்லையா, அது வேண்டாம். நம்ம வந்து காகித குவளையை வந்து நீங்கள் இங்கே படத்தில் கொடுத்துருக்குற மாதிரி ஒரு பேப்பரை வச்சு செஞ்சு பழங்குங்க. இதுதான் உங்களுக்கு வந்து செயல் திட்டம். இதில் பாருங்கள், வாடி வதங்கிய மரங்கள், வண்ணம் இழந்த இலைகள், காய்ந்து கருகிய பூக்கள்,
வறண்ட பூமி, வற்றி கிடக்குமாறு வெண்பஞ்சு மேகம், பசுமை இழந்து பாலம் பாலமாக வெடித்து கிடக்கும் வயல்வெளிகள் என்னவாயிற்று? அவற்றின் அழகெல்லாம் எங்கே போயிற்று? அதோ ஒரு வீட்டின் அருகே தண்ணீர் குழாய், அதில் சொட்டு சொட்டாக நீர். அதனை நிரப்பிக்கொள்ள எத்தனை குடங்கள் வரிசை வரிசையாக! அப்பப்பா, இந்த சொட்டு நீர் நாளையும் வருமா? வினாக்குறியுடன் சிறுமி. இந்த இயற்கையை காப்போம்ன்றதுக்கு அழகாக அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வர்ணனை சொற்களை கொண்டு ஒரு தொடரை அமைச்சிருக்காங்க. இந்த தொடரை வச்சு நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருத்தமான தொடரை எழுதணும். பாருங்க, இந்த உரைப்பகுதிக்கு பொருத்தமான முழுக்க தொடர்கள் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நீரை சேமிப்போம், நீடூழி வாழ்வோம். வேற நமக்கு என்ன தெரியும்? அடுத்தது நம்ம யோசிப்போமா? விண்ணின் மழை நீர், மண்ணின் உயிர் நீர், சிறு துளி பெரு வெள்ளம். இதை நீங்கள் இந்த கோட்டில் எழுதுங்க. இதோட இந்த மதிப்பீடு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழ் அலகு 3 காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி. அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம். மதிப்பீடு பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க பேசலாம், அதை முதல்ல பார்க்கலாம். கதையில் நடுவர் மயில் கூறும் தீர்ப்பு சரியானதா? உன் கருத்தை சொந்த நடையில் கூறுக. இதுக்கு என்ன சொல்லலாம்னா, காக்கா பாட வந்தபோது எல்லாரும் அதை கேலி செஞ்சாங்க. ஆனால் காகம் நிறைய பயிற்சி எடுத்திருந்ததுனால புது புது ராகத்தில் நிறைய நேரம் விடாமல் பாடி அனைவரையும் கவர்ந்தது. எனவே முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றி பெறலாம் என்பதை காகம் நிரூபித்தது. அதனால் மயிலக்கா கூறிய தீர்ப்பு சரிதான். உங்கள் பள்ளியில் நடைபெற்ற பாட்டு போட்டி நிகழ்வுகள் குறித்து பேசுக. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. எங்கள் பள்ளியில் குழந்தைகள் தின விழாவிற்கான பாட்டு போட்டி நடைபெற்றது. அதில் அதிக மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அதில் நானும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டேன். முயற்சியும் பயிற்சியும் கொண்டவர்கள் பாடல் போட்டியில் வெற்றி பெற்று பரிசுகளையும் வாழ்த்துகளையும் பெற்றனர். நிறைய பேர் நல்ல முயற்சியும் பண்ணாங்க, பயிற்சியும் இருந்ததுனால நல்லா பாடினவங்களுக்கு பரிசும் கிடைச்சது, வாழ்த்தும் கிடைத்தது. சிந்திக்கலாமா? போட்டியில் வெற்றி பெறுவதை காட்டிலும் பங்கேற்பதுதான் இன்றியமையாதது என்று உன் தந்தை கூறுகிறார். ஏன் தெரியுமா? இப்போ நான் கேட்குறேன், இப்போ போட்டின்னு ஒன்று வருது, அதில் எல்லாரும் கலந்துக்கிறோம், எல்லாருக்குமா பரிசு கிடைக்கும்? இப்போ நீங்களே தொலைக்காட்சி பாருங்கள், பொதுவான திருவிழாக்கள்லாம் பாருங்கள், போட்டி நடக்கும். அதில் யாரோ ஒருத்தர் தானே பரிசு வாங்குவாங்க. அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு போட்டின்னா வெற்றி பெறுவதை காட்டிலும் பங்கேற்பது தான் முக்கியம். அது ஏன் தெரியுமானா, போட்டியில் முதல்ல பார்வையாளர் நிலையில் இருந்து பங்கேற்பவர் நிலைக்கு மாற வேண்டும். முதல்ல நம்ம ஒரு போட்டின்னா நம்ம பார்க்கணும் அவங்க எப்படி பாடுறாங்க என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த போட்டியில் பங்கேற்க வேண்டும். போட்டியில் வெற்றி பெறுவது என்பது முதலில் பங்கேற்பதில் தொடங்குகிறது. முதல்ல போட்டியில் வெற்றி பெறணும்னு சொல்லி பங்கேற்கிறதுல இருந்து தொடங்குது. தொடர்ந்து விருப்பமும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றி பெற முடியும். இப்போ பாட்டு போட்டிக்கு பங்கேற்பு, ஒரு போட்டின்னா அதில் பங்கேற்றாச்சு. அப்போ அது மட்டும் நிறுத்திக்க கூடாது. தொடர்ந்து விருப்பமும் வேணும். அந்த போட்டியில் பரிசு வாங்கணுன்ற விருப்பமும் இருக்கணும், முயற்சியும் இருக்கணும், பயிற்சியும் இருந்தால் தான் அந்த போட்டியில் வெற்றி பெற முடியும். இப்போ முயற்சி எல்லாம் பண்ணிட்டீங்க, சப்போஸ் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்காக துவண்டு போயிடக்கூடாது. போட்டியில் வெற்றி பெறுவதை காட்டிலும் பங்கேற்பது தான் நிறைய மாணவர்களுக்கு சவாலாக அமைகிறது. நம்ம கலந்துக்கணும். நம்ம எந்த போட்டினாலும் கலந்துக்கணுன்றத நம்ம ஒரு சவாலாக எடுத்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்.
வினாக்களுக்கு விடையளிக்க. காட்டில் நடந்த போட்டியின் பெயர் என்ன? பாருங்க, உங்களுக்கே தெரியும். காட்டில் பறவைகளுக்கான பாட்டுப் போட்டி நடந்தது. இந்த கேள்விக்கு இதுதான் பதில். காட்டில் நடந்த போட்டியின் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா, காட்டில் பறவைகளுக்கான பாட்டுப் போட்டி நடந்தது. காக்காவின் பாட்டை கேட்ட சிங்கராஜா என்ன கூறினார்? ஆஹா, என்ன ஸ்ருதி சுத்தம், என்ன ஸ்ருதி சுத்தம். அற்புதம் என்று தலையை ஆட்டி ரசித்தது சிங்கராஜா. ஆகா, என்ன ஸ்ருதி சுத்தம், அற்புதம் என்று தலையை ஆட்டி ரசித்தது சிங்கராஜா. நீங்கள் அந்த பாடத்திலேயே அந்த பதில் இருக்கு, அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை எது? பாருங்க, பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை எதுன்றதுக்கு பதிலாக அங்கே என்ன எழுதணும்? காகம் ஆகும். பாட்டுராணி பட்டம் பெற்ற பறவை எதுன்னு கேட்டாங்கன்னா, பாட்டுராணி பட்டம் பெற்ற பறவை காகம் ஆகும். புதிர்களை படிப்போம், விடை காண்போம், படத்துடன் பொருத்துவோம். இரவில் உணவு தேடிடுவேன், தலைகீழாக தொங்கிடுவேன், நான் யார்? இரவில் இருக்கிறது நம்ம என்னது இருக்கும்? தலைகீழாக தொங்குறது எது? வௌவால். கரைந்து கரைந்து அழைத்திடுவேன், கூட்டமாக வாழ்ந்திடுவேன், நான் யார்? காகம். பச்சை நிறத்தில் இருந்திடுவேன், பழங்களை கொத்தி தின்றிடுவேன், நான் யார்? பச்சை நிறனாவே என்னது? கிளி. மழை வரும் முன்னே உணர்த்திடுவேன், தோகை விரித்து ஆடிடுவேன், நான் யார்? பாருங்க, எங்க இருக்கு படம்? மயில். வெண்மை நிறத்தில் நான் இருப்பேன், ஒற்றை காலில் நின்றிடுவேன், நான் யார்? எங்க இருக்கு? கொக்கு. பார்த்தீங்களா? அப்ப எங்க இருந்தேன்னா இங்கிருந்து இந்த இடத்துல கொக்குக்கு இது பண்ணணும். இப்ப என்னது? இந்த பக்கம் படம் கொடுத்துருக்காங்க, நான் யார் அப்படின்னு. அந்த பறவைகள் இதை குணங்களை கொடுத்துருக்காங்க. அதை சரியான இது கண்டுபிடிச்சு அதுக்கு கோடு போட்டு இணைக்கணும். அடுத்தது பாருங்க, மீண்டும் மீண்டும் சொல்வோம். நாப்பிரல் பயிற்சிக்கு பாருங்க. ஒரு குடம் எடுத்து அரைக்குடம் இறைத்து குறைக்குடம் நிரப்பி நிறைக்குடம் ஆக்கினான். ஒரு குடம் எடுத்து அரைக்குடம் இறைத்து குறைக்குடம் நிரப்பி நிறைக்குடம் ஆக்கினான். துள்ளி எழுந்து பள்ளி சென்றாள் வள்ளி, அவளுடன் மெல்ல மெல்ல வந்து சேர்ந்து கொண்டாள் அல்லி. துள்ளி எழுந்து பள்ளி சென்றாள் வள்ளி, அவளுடன் மெல்ல மெல்ல வந்து சேர்ந்து கொண்டாள் அல்லி. நீங்கள் முதல்ல கொஞ்சம் மெதுவாக படிங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிக்கிறது வேகம் வந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். இந்த சொற்களை வாக்கியங்களை உச்சரிக்கக்கூடிய பயிற்சி கிடைக்கும். பாருங்க, கலையும் கைவண்ணமும். இந்த கரடி பொம்மை செய்யறத நீங்கள் பயிற்சி எடுத்துக்கோங்க. அறிந்து கொள்வோம். ஆண் மயிலுக்குத்தான் தோகை உண்டு, ஆண் சிங்கத்துக்குத்தான் பிடரி மயிர் உண்டு. அந்த சிங்கம்னாவே அந்த பிடரி மயிர் இருக்கும் பார்த்தியா, அது எதுக்குன்னா ஆண் சிங்கத்துக்கு தான். மரங்கொத்தி பறவை மரத்தை ஒரு நொடிக்கு 20 முறை கொத்துமாமா. மரங்கொத்தி பறவை என்ன பண்ணும்? ஒரு நொடிக்கு 20 முறை கொத்துமாமா. புறா ஓய்வெடுக்காமல் சுமார் 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டது. புறா ஓய்வே எடுக்காம 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டது. செயல் திட்டம். எவையேனும் 5 பறவைகளின் படங்களை ஒட்டி அவற்றை பற்றி 5 வரிகள் எழுதி வருகன்னு கேட்டிருக்காங்க.
ஏதாவது உங்களுக்கு என்னென்ன பறவை தெரிஞ்சதுனாலும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா புறாவை பற்றி தெரியும், கிளியை பற்றி தெரியும், வாத்து, காகம், மயில், இந்த மாதிரி படங்கள் கிடச்சிதுன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ ஒரு 5 வரிகள் வந்து எழுதுங்க. இதுதான் செயல் திட்டம். இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழ் இயல் 4 ஆனந்தம் விளையும் பூமியடி. அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், வாங்க பேசலாம். நமது இந்திய நாட்டின் பெருமைகள் குறித்து உமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்திய நாட்டின் பெருமைகளை பற்றி நான் சொல்கிறேன், நீங்களும் கேட்டு உங்கள் நண்பர்களுக்கு அந்த கருத்துக்களை சொல்லுங்கள். உலகிலேயே மிக பெரிய ஜனநாயக நாடு நம் இந்திய நாடு. பல்வேறு மக்கள் தொன்று தொட்டு இன்று வரை மகிழ்ச்சியுடன் வாழும் வளம் பெற்ற நாடு நம் இந்திய நாடு. நம்ம இந்தியாவினுடைய வடக்கே இயற்கை அரண்களான வடக்கே இமயமலை உள்ளது. மற்ற 3 பகுதிகளிலும் நீராலும் சூழப்பட்ட நாடு. அதனால தான் இந்தியாவை வந்து தீபகற்ப நாடுன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பழமையான கலாச்சாரத்தை கொண்ட நாடு. நம்மளுடைய பாரத தேசம்னாவே கலாச்சாரம் நிறைந்த நாடு அப்படின்னு சொல்லுவோம். வேளாண் தொழிலில் சிறந்த நாடு, விவசாயத்தில் சிறப்புமிக்க நாடு நம் பாரத நாடு. விட்டு கொடுத்து வாழும் மிகப்பெரிய பண்பு கொண்ட நாடு. விட்டு கொடுக்கறதுனா என்ன? நாம் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் விட்டு கொடுத்து, நீயா நானா, பெரியவனா சிறிவனா அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து வாழும் மிகப்பெரிய சிறந்த பண்பு கொண்ட நாடு. காடுகளில் வாழும் கலாச்சாரத்திலும் புதிய நகரம் கண்ட வன்முறையில்லாத நாடு. காடுகளில் வாழும் கலாச்சாரத்திலையும் இப்போ புதிய நாகரிகம் கண்ட வன்முறைனா என்ன? சண்டை சச்சரவு போர் இல்லாத நாடு நம் பாரத நாடு. பல ஜாதி மத இனம் மொழி வேறுபாடுகள் நம்மக்கிட்ட இருந்தாலும் இந்தியர் என்ற ஒற்றுமையுடன் வாழும் நாடு. விஞ்ஞானிகள் பலரையும் சான்றோர்கள் பலரையும் பெற்றெடுத்த நாடு, வீரம் பொதிந்த நாடு நம் பாரத நாடு. இதனால்தான் பாரதியார் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்று பாடுகிறார். உங்களுக்கு புரிஞ்சதா? அடுத்தது, உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த இடங்களை பற்றி உமது கருத்துக்களை எடுத்து கூறுக. நீ எந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அந்த ஊரினுடைய சிறப்பு வாய்ந்த இடங்களை பற்றி நீங்கள் உங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் நண்பர்கள்கிட்டையும் பகிர்ந்து என்னென்னன்றதை நீங்கள் கலந்துரையாடுங்க. அப்புறம் இந்த படத்தை பாருங்கள், என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? கண்ணை போல காக்க வேண்டும் எவ்வாறு? இந்த படத்தை நல்லா பார்த்துட்டிங்களா? பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது? விலங்குகள் இருக்குது, பறவைகள் பார்த்துட்டிங்க தானே, மரங்கள் இருக்குது. வனவிலங்குகள் பறவைகள் வாழும் இடங்களில் உள்ள தாவரங்களை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாங்க? காடுகளை அழிக்க கூடாதுன்றதான் என்னுடைய நோக்கம். வனவிலங்குகளை வேட்டையாடாமல் இருக்க வேண்டும். பாரு, இங்கே இருக்கிற வனவிலங்குகள்லாம் காட்டில் எத்தனை காட்டு விலங்குகள் இருக்குது, அதை வேட்டைக்காரர்கள்லாம் வேட்டையாடுறாங்க தானே, அது வேட்டையாடக்கூடாது. ஏனென்றால் அவை ஒன்றோடு ஒன்று சார்ந்து வாழ்கின்றன. அந்த காட்டு விலங்குகள்னாலும் சரி, பறவைகள்னாலும் சரி, மற்ற உயிரினங்களாலும் சரி, அவை ஒன்றோடு ஒன்று சார்ந்து வாழ்கின்றன. அவை உள்ள இடங்களில் பெரிய நீர் தொட்டிகள், ஏன்னா வெயில் காலம் அதெல்லாம் வருதுதானே, கோடை காலம், அதனால் நீர் தொட்டிகள் அமைத்து அந்த விலங்குகளுடைய தாகத்தை தணிக்கலாம். அந்த தண்ணீர் தொட்டியில் தண்ணியை ஊற்றி வைக்கலாம். அது வந்து என்ன பண்ணும், அந்த விலங்குகள் அந்த தண்ணீர் தொட்டியில் உள்ள தண்ணீரை பருகலாம். அப்பப்போ அவற்றிற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி போடலாம். அதுக்கு வந்து
சில நேரங்களில் உணவு கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதுக்கு உணவு அளிக்கலாம். அதுவும் எப்படி, அரசாங்கத்தின் உதவியுடன் வனத்துறையினர் மேலும் பாதுகாப்பு பணிகளை செய்ய வேண்டும். அரசாங்கத்தினுடைய உதவியோட இந்த வனத்துறையினர் இருக்காங்க தானே, அதுன்னு ஒரு துறை இருக்கு, அவங்க மேலும் இந்த காட்டை அழிக்காம விலங்குகள் வேட்டையாடாமல் பாதுகாப்பு பணிகளை செய்ய வேண்டும். இதுதான் கண்ணை போல காக்க வேண்டும். நம்மளுடைய முகத்திற்கு கண் எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்மளுடைய காட்டை கண்ணை போல காக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். இன்னல் இச்சொல்லின் பொருள் மகிழ்ச்சி, கண்ணல், துன்பம், இன்பம். எது பதில்? துன்பம். இன்னல்னா துன்பம் நான் சொன்னேனா இல்லையா? இதுக்கு வட்டம் போட்டு இங்க எழுதுங்க. கும்மியடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கும்மி கூட்டல் எடி, கும் கூட்டல் மியடி, கும் கூட்டல் மடி, கும்மி கூட்டல் அடி. எது வரும்? கும்மி கூட்டல் அடி. இதுக்கு வட்டம் போட்டு இங்க எழுதுங்க. ஆனந்தம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி, வருத்தம், அன்பு, கோபம். வருத்தம் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதை எடுத்து இங்க எழுதுங்க. ஒரே ஓசையில் முடியாத சொற்கள் பாருங்க. இதுல பாருங்க, தேசமடி, பூமியடி, போட்டிட்டடி, காத்திடடி, கும்மியடி, கோடி, அந்த ஈயின் முடிஞ்சிருக்கு. ஆனா ஒரே ஓசையில் முடியாத சொற்கள்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, போனதடி, போற்றிடவே. இங்க ஈ முடியுது, இங்க ஏ முடியுது. அப்ப எது சரியான விடை? போனதடி, போற்றிடவே. இதை எடுத்து இங்க எழுதுங்க. கும்மி ஆட்டத்தை குறிக்கும் படம். இங்க 4 படங்கள் கொடுத்திருக்காங்க. கும்மியை குறிக்கும் படம் எது? எது கும்மி? இது கரகாட்டம், இது கோலாட்டம், இது ஒயிலாட்டம். இது என்னது? கும்மி ஆட்டம். முளைப்பாரி நடுவில் வைத்து பெண்கள் என்ன பண்றாங்க? அதை சுற்றி வட்டமா நின்று கும்மி அடிக்கிறாங்களா இல்லையா? இதுதான். அப்ப இதுக்கு வட்டம் போட்டு, அப்ப ஈ இதுக்கு வட்டம் போடுங்க. மொழியோடு விளையாடு. படங்களின் பெயரை எழுதுக. பெயரின் முதல் எழுத்துகளில் உருவாகும் சொல்லுக்குரிய படத்துடன் இணைக்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, நல்லா கவனி. இப்ப கடல், விறகு, தையல் இயந்திரம் அப்படின்னு இருக்கு. அது படிக்கிறேன் பாரு. இது என்னது? சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். மிளகாய். அப்புறம் இது என்னது? தட்டு. அடுத்தது இங்க இது போட்டிருக்காங்க பாருங்க, வைக்கோல். வைக்கோல். அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு மிதவை. முதல் எடுத்து பாருங்க, மீ த வை. அப்ப எது ஆன்சர் இதுக்கு? மிதவை. அப்ப இந்த இடத்துல போட்டு மீ த வை, மிதவைன்னு எழுதணும். அடுத்தது பாருங்க, இது என்னதுமா? மாவரைப்பாங்களே, உரல். அடுத்தது தவளை. குடம் சொல்லுவோம், தவளை. இது என்னது? விளக்கு. அப்ப இதுக்கு பொருத்தமானது என்னது? உதவி. இந்த இவங்க என்ன பண்றாரு? இவருக்கு உதவி செய்யறாரா இல்லையா? அப்ப இந்த முதல் எழுத்தை வச்சு இங்க உதவி. புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, இது என்னது? மலை. இது என்ன வேலை செய்யறாரு? தச்சர். அடுத்தது இது என்னம்மா? குரங்கு. அப்ப முதல் எழுத்து என்ன? ம த கு. மதகு எங்க இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் மதகு. அப்ப ம த கு. அந்த ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தை வச்சு நீங்க அதை கண்டுபிடிக்கணும். பாடலில் இடம்பெற்ற ஒத்த ஓசை சொற்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கு பாருங்க, அதுலயே நீங்க பாடலை பார்த்தீங்கன்னா தெரியும். போனதடி. அப்புறம் வேற என்ன இருக்கு? பூமி அடி. இந்த
டீல முடியறதுலாம் பூமி அடி. அப்புறம் தேசமடி. அப்புறம் போற்றிடடி. போற்றிடடி. வேற என்ன சொற்கள்? காத்திடடி. கடைசியில் எல்லாமே எதில் முடிஞ்சிருக்கு? டி. அந்த ஒத்த ஓசை உள்ள சொற்கள். அடுத்தது பாருங்க, இது பொறுத்துக. அடுத்தது என்னது? பொறுத்துக. பாரதம், தேசம்னா எதை குறிக்கும்? நாடு. ஒன்று. ஆனந்தம், சந்தோஷம் அப்படின்னா என்னது? மகிழ்ச்சி. இரண்டு. நெஞ்சம், உள்ளம், அதுக்கு இன்னொரு இது என்ன? மனம். மூன்று. துன்பம், துயர், இன்னல். தாய், அம்மா, வேற எப்படி சொல்லுவோம்? அன்னை. இப்போ பொறுத்துக்க கரெக்டாக பொருத்தி அதனுடைய எண்ணை நீங்கள் எழுதணும். அறிந்து கொள்வோம். என்னதே? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அறிந்து கொள்வோம். நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. நாட்டுப்புற கலைகள் என்பவை நாட்டுப்புற மக்களின் உணர்ச்சி வெளிப்பாடாகும். இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய வேலை செய்யும் போது அவங்க சோர்ந்து விடாமல் இருப்பதற்காக அவங்க உணர்ச்சிகளை பாடலாகவும் ஆடலாகவும் வெளிப்படுத்துவாங்க. அதுதான் நாட்டுப்புற கலைகள். இந்த உணர்ச்சிகள் நான் சொன்ன மாதிரி பாடலாகவும் ஆடலாகவும் மக்களிடையே வெளிப்படுகின்றன. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாட்டுப்புற கலைகளை போற்றிடுவோம். அந்த நாட்டுப்புற கலைகளை நாம் அனைவரும் பாதுகாப்போம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உமது ஊரில் பாடப்படும் நாட்டுப்புற பாடல்களை கேட்டு எழுதி வருகன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரில் நாட்டு இந்த விழாக்கள் போது, உங்கள் வீட்டில் ஒரு விழா நடக்கும் போதோ பண்டிகை நடக்கும் போது ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்க தானே? அந்த பாட்டை நீங்கள் உங்கள் பெரியவங்க இருப்பாங்க, பாட்டி, அப்புறம் அம்மா, அவங்க உங்களுக்கு யார் நல்ல பெரிய தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்க கிட்ட அதை கேட்டு எழுதி நீங்கள் வகுப்பறையில் பாடி மகிழுங்கள். இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.